வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ஆமாம், கிட்டத்தட்ட 18வது பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நேரம் வந்து சரியா 5 மணி ஆகுது. ஆமா, இப்போ இது வரைக்கும் நடந்த அந்த தேர்தல் சுவாரஸ்யங்களை பத்தி நம்ம பேசலாம். முதல்ல நம்ம தேசிய கட்சிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மாநில கட்சியை பாருங்கப்பா. இங்க இருக்க மாநிலத்தை பாருங்க. ஆமா, நம்ம ஊர்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம ஊர்ல என்ன சவால் விட்டாங்க, தேர்தல் பிந்தைய கருத்து நடத்துறாங்க, அதெல்லாம் இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாரு, பாருங்க திமுக வந்து வாஷ் அவுட் ஆக போகுது, டெபாசிட் இழக்க போறாங்க, கண்டிப்பா வந்து பிஜேபி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும், 40 தொகுதிகளையும் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய உடன்பிறப்புகள், இந்த ஊப்பின்னு சொல்லக்கூடியவங்க கோயம்புத்தூர்ல ஆட்டு பிரியாணி, இந்த மட்டன் பிரியாணி எல்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம பாக்குறதை விட பாஜக வந்து தேர்தலுக்கு அந்த கூட்டணி விவகாரம் வந்துச்சுல, பாமக உள்ள வந்ததும் அவங்க 3வது பெரிய கட்சியை வந்து தன்னை காட்டிக்கிட்டு இருக்குல்ல, அது வந்து ஏதோ தமிழ்நாட்டில் நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி, நாங்கள் தான் எல்லாம் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைச்சாங்க. ஆனால் அந்த ரிசல்ட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புலையும் வந்து பார்த்தோம்னா பாண்டியிலேருந்து எல்லாருமே வந்து பாஜக வந்து 6 சீட்டு வந்துடும், 10 சீட்டு வந்துடலாம் பேசுறாங்க, 15 சீட்டெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்களாம் தேடிட்டு இருக்கணும். ஆனா தமிழ்நாடு நிலவரமே வேற. இங்க உங்களுக்கு பாஜக வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ரிசல்ட்டே எப்படி என்ன சொல்லுதுன்னா, 40 தொகுதியுமே வந்து கிட்டத்தட்ட திமுக அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 தொகுதி. கேரளாவில கூட ஒரு தொகுதியில, திருச்சூர்ங்கிற தொகுதியில கூட நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் பாஜகவின் சார்பாக வெற்றி பெற்றார். ஆனா அந்த ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டுல கிடையாதுங்கிற மாதிரி தமிழர்கள் வந்து மீண்டும் நிரூபிச்சாங்க. ஆமா, என்னைக்குமே தமிழர்கள் வந்து பாஜக ஏத்துக்க மாட்டாங்க. இந்த தேர்தல் மட்டும் கிடையாது. ஏதோ 2014ல வைகோ அவர்கள் வந்து மோடி வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், வாஜ்பாய் மாதிரி ஆட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. நம்ம கிரேக்க போர்வல் அவரே தான் அப்ப ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி எவனுமே கண்டுக்க மாட்டான். அதாவது ஒண்ணு திமுக தலைமையிலான கூட்டணி, இல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்கும். அந்த கூட்டணிக்குள்ள வந்து பாஜக உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க, நிக்கிறது கூட ஆள் இருக்காது. அந்த நிலைமையில தான் பாஜக இருந்துச்சு. ஆனா அதை வந்து இல்ல, பாஜக உயிரை ஊட்டுது வந்து நம்ம வைகோ அவர்கள் தான் 2014ல நம்ம விஜயகாந்த், பாரிவேந்தர் இவங்கெல்லாம் வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி சொல்லி எல்லாம் ஆரம்பிச்சு பண்ணாங்க. ஆனா பெரும்பாலும் அதுக்கான வெற்றியை பெறல. அந்த அடிப்படையில இப்ப நம்ம பார்த்தோம்னாலும் அதே நிலைமை தான் பாஜக ஏதாச்சும் ஒரு கூட்டணியில இருந்து தான் ஜெயிக்க முடியும். இல்ல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அந்த பாஜக கூட்டணியில சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சிட்டு போய் சரத்குமார் அவர்கள் சேர்ந்தாரு. அப்ப செய்தியாளர் சந்திப்புல பேசினாரு, சூரியவம்சம் படத்துல எப்படி நான் தேவயானியை கலெக்டர் ஆகணும், அதே போல என் மனைவியை வந்து நான் எம்பி ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார். காலையில இருந்து செய்திகள்லாம் பார்க்கும்போது கோவில்ல போயிட்டு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல பாஜகவிற்கு இடமே இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா திருநெல்வேலியில வந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னிலை வந்தாரு. அதற்கு பின்பாக வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் உங்க திமுக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு எண்ணிக்கையில ஒரு செய்தி வந்துருச்சு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல பாஜக. நீங்க பிஜேபியில எடுத்தீங்களா, ஓபிஎஸ் இருக்காரு, எளிய மனிதர்னு பேர் எடுத்தவர். டிடிவி அந்த சமுதாயத்துல மிகப்பெரிய அளவுல பேர் எடுத்தவர். சௌமியா அன்புமணி பாமக தரப்புலையும் முக்கியமான ஒரு கௌரவ தருமபுரி. இது மாதிரி கூட்டணி கட்சியிலேயே இப்ப ராதிகா சரத்குமார் நாடார் சரி, நீங்க என்னதான் நீங்க வந்து தனிப்பெரு ரீதியா பெரும்பான்மையா இப்ப நயினார் நாகேந்திரன் நல்ல பேர், அந்த திருநெல்வேலி தொகுதி நல்ல பேர் உள்ளவர். நீங்க என்னதான் வந்து தொகுதிக்குள்ள நல்ல பேர் இருந்தாலும் நல்லது பண்ணியிருந்தாலும் நீங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா உனக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோங்கிறது தான் இந்த தேர்தல். மக்கள் கொடுத்த முடிவு நீங்க சொல்றீங்க. ஆனா பிஜேபியோட கூட்டணியில இருந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த அதிமுக இப்ப பாராளுமன்ற தேர்தல் 24ல கூட்டணி இல்லாமலே நம்ம சந்திப்போம். ஆமா, ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சொன்னாங்க. ஆனா அந்த அதிமுகவுல கூட ஒரு சில இடங்கள் கூட வெற்றி பெற முடியல. இல்ல, அதிமுகவுக்கு இந்த தேர்தல் வந்து அவங்க பெருசா நினைக்கல. 2026ல வந்து கவனம் செலுத்தல. நீங்க இப்ப அவங்களே நிறைய மாவட்டத்துல வந்து வேலை பார்க்கல, ஓட்டுக்கு வந்து நிறைய இடங்கள்ல அவங்க காசு கொடுக்கல, இறங்கி திமுக நிறைய இடத்துல காசு கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும்ல. அதிமுக வந்து கம்மியா கொடுத்தாங்க, சில இடங்கள் கொடுக்காமலே இருந்திருக்காங்க. ஆனா அதிமுக இந்த தேர்தல ஒரு பெருசா நினைக்கிறேன். அது வந்து இது நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதோட நீங்க வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாது. திமுக உள்ள வேட்பாளர் எல்லா வேட்பாளரும் நம்மளுக்கு தெரிஞ்ச முகமா இருக்கும். ஆனா அதிமுக உள்ள வேட்பாளர் யாருன்னு நம்மளுக்கு ரொம்ப யாரு வேட்பாளர் இவர் யாரையா பூசா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
பாஜகலையும் ஸ்டார் கண்டென்ட் நிறைய பண்ணாங்க. ஆனா அதிமுக இந்த தேர்தலில் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமா இது பண்ணதுனாலதான் அவங்களுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலில் வந்து போட்டியிடும் போது அண்ணாமலை கொடுத்த நம்பிக்கை தான். அண்ணாமலை கொடுத்த நம்பிக்கை. அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம மூன்றாவது பெரிய நம்ம வந்து பெரிய கட்சி ஆயிட்டோம், அதிமுக நம்ம கூட்டணியில உடஞ்சிச்சு, அதிமுக கூட்டணிக்கு இல்ல பாமக தூக்கி நம்ம இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம், அதிமுகவோட எதிர்காலமே காலி ஆயிடுச்சு, நம்ம தான் இனிமே, அதனால 40 தொகுதியிலையும் நல்ல நல்ல கேண்டிடேட்டா இறக்கி நயனா நாகேந்திரன்லாம் எம்எல்ஏ இருக்காரு, அவரை பிடிச்சி எம்டி அணிக்க வச்சு அந்த சூழல்ல நம்ம வந்து இந்த தேர்தலில் பெரிய கட்சியை தமிழிசை அவர்கள் ஆளுநர் இருந்தவங்க எம்எல்ஏ இருந்தவர் எல்லா பக்கமும் போட்டு. இன்னொரு விஷயமும் பாருங்க, விலவங்கோடு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வந்தது. இப்போ மீண்டும் காங்கிரஸும் அங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இதற்கு முன்னாடி இருந்த விஜயதாரணி அவர்கள் வந்து ஏதோ சீட்டு கிடைக்கும், எம்பி சீட்டு கிடைக்குங்கிற ஒரு ஆசையில இருந்தாங்களா இல்ல இல்லையாங்கிறது தெரியல. ஆனா அவங்களுக்குமே சீட்டு கொடுக்கல, கொடுத்திருந்தாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல்? இப்போ விலவங்கோடு தொகுதி விஜயதாரணி எடுத்துட்டாலும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. ஆனா இது போலதான் வந்து பாஜக என்ன பண்ணணும்னா ஆசையை காட்டி நான் உங்களுக்கு கவர்னர் சீட்டு கொடுக்குறேன், ஒரு மனுஷனை ஏமாத்தணும்னா முதல்ல அவனோட ஆசையை தூண்டணும். இப்போ நயனா நாகேந்திரனுக்கு கவர்னர் சீட்டு கொடுக்குறேன், மாநில தலைவர் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போல வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கவர்னர் சீட்டு கொடுக்குறேன், கட்சிக்குள்ள வர்ற அத்தனை பேருமே கவர்னர் சீட் தரேன், உங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி எல்லா வாக்குறுதியும் கொடுத்துருவாங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்சு சரத்குமாருக்கும் அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துருந்தா கட்சி கலைச்சு தலைவர் பதவி கூட கொடுக்குறேன், ஆமா மாநில தலைவர் பதவி கொடுக்குறேன், இல்ல வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன், இல்ல வேற கவர்னர் பதவி கொடுக்குறேன்னா ஒரு கட்சியே கிளம்ப. இத்தனை கட்சிகளை பத்தி பேசினாலும் எப்போதுமே தனித்துவமாக தனித்து களமாடிய கூடிய ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் நம்ம சொல்லணும். எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது, வாக்குகளுக்கு பணம் கிடையாது, கோட்டர் கோழி பிரியாணியும் கிடையாது. நல்ல வேட்பாளர்கள், படித்தவர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள் இந்த மாதிரி வேட்பாளரை தொடர்ந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள், மயிலாடுதுறை, தென்காசி, சிவகங்கை, தஞ்சாவூர் இந்த போன்ற தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு அதிகமான ஆவரேஜா 40 தொகுதிக்கும் 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஆவரேஜா சில இதுல வந்து 50, 70, சில இதுல 1.5 அப்படி வரையும் போகலாம். ஸோ ஆவரேஜா ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ஓட்டு வாங்கினா 40 லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. கடந்த தேர்தலில் 30 லட்சம் ஓட்டு வாங்கினாங்கல்ல, அதை விட இப்போ ஒரு 10 லட்சம் ஓட்டு இல்லை 15 லட்சம் ஓட்டு கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களோட பர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி ஒரு 8லேருந்து 9, 10 வரையும் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தலில் வாங்கின வாக்கு வந்து ஒரு ரொம்ப நம்பிக்கை தர வாக்கு தான். ஆனால் இந்த நம்பிக்கை தர வாக்குகளை வந்து நாம் தமிழ் கட்சியை சரியாக பயன்படுத்துறது தான் முக்கியமான விஷயம். இதுல பதிவுகள் பார்க்க முடியுது என்ன அப்படின்னா, இணையதளங்கள்ல நாம் தமிழர் கட்சியில வந்து நிறைய களப்போராளிகள் வந்து இந்த தேர்தலில் இல்ல, அவங்க ஏற்கனவே வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பதிவுகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அது பேர் சொல்ல நம்ம விரும்பல, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ரொம்ப சுணக்கமா தான் வேலை பார்த்தாங்க. ரொம்ப நம்பிக்கையோட எப்போதும் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஏன்னா ஒரு புதிய சின்னம் ஒரு புதிய சின்னம் ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு இன்னும் சில என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன், அவங்க நிறைய பேர் களமாடுற பல பேருக்கிட்ட ஒரு இயக்கம் என்ன இருக்குன்னா, நம்ம என்னதான் நம்ம கடுமையாக உழைச்சாலும் திடீர்னு நம்மளை கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. ஏதோ என்ன காரணம்னே தெரியாது, நம்மளை கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் கொஞ்சம் சுணக்கமாக தான் வேலை பார்த்தாங்க. ஆனால் அதையும் மீறி மக்கள் வந்து மக்கள் வந்திருக்கான், மக்கள் நம்புகிறான், நாம் தமிழ் கட்சி வந்து நம்புகிறான், இந்த கட்சி வந்து ஒரு மாற்று கட்சி, சீமான் ஒரு மாற்று தலைவர் அப்படின்னு சொல்லி நம்புகிறான். அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு அடுத்த தேர்தலில் இன்னும் வீரியமா வந்து இப்ப நீங்க சொன்னதுதான் நானுமே ஒரு பதிவா பார்த்தேன். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கிய நபர் ஒரு பதிவு போடுறாரு, நம்ம தொடர்ச்சியாக வந்து தோல்வியை சந்தித்தாலும் நம்முடைய வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கு, அதுல நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நம்மோடு நின்ற கள போராளிகளும் களத்தில் நின்று வேலை செய்தவர்கள் இன்னைக்கு எங்க போனாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வியை நம்ம 26ல சரி செஞ்சிட்டோம்னா நம்ம ஆட்சி அரியணையில ஏறிடலாம். இல்லை அதுக்கு அதான் கட்சியில் உள்ள கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும் இல்லை சீமானவர்களாகட்டும், அதுதான் அவர் தான் பார்க்கணும், மக்கள் கொடுக்குற நம்பிக்கை. இப்போ இந்த தேர்தலையே இவ்வளோ வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இது நடக்கிறது வந்து பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகிறோம். அது ஏன் திமுகவுக்கு இவ்வளோ ஜெயிக்க வச்சாங்கன்னா என்ன காரணம்? திமுக மேலே இவ்வளோ அதிருப்தி இருந்தாலும் ஏன் திமுக ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா, நமக்கு மோடி வரக்கூடாது, ராகுல் வரணும், அவ்வளவுதான். மோடி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் திமுக எதிர்ப்பாளி தான், மற்றபடி திமுக ஆதரவெல்லாம் கிடையாது. திமுக ஆதரவா வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்களும் கிடையாது. மோடி வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து திமுக செலக்ட் பண்ணாங்க. 2வது இடத்துல யார் அதிமுக இருக்குமோ, அதிமுக வந்து எந்த பிரதமரும் அவங்க சொல்லலை எங்களுக்கு ராகுல் வருமா மோடி வருமானு சொல்லாதனால அவங்க 2வது இடத்துக்கு போகல. ஸோ அதனால யாருமே, ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா நாம் தமிழர்
எதையுமே அறிவிக்கல. பிரதமர் யாரு, நாங்க ஜெயிச்சா என்ன பண்ணுவோம், அதை சென்ட்ரல்ல யாரை ஆதரிப்போம் அப்படின்னு எதையுமே அறிவிக்கல. தேர்தலில் ஜஸ்ட் பங்கெடுக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி அவங்க எதையுமே சொல்லலனாலும், எதையுமே அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ஐடியா, அதை இந்த என்ன போய் என்ன பண்ண போறோங்கிறது இல்லாம அதையும் தேர்தலில் அவங்க வந்து பங்கெடுத்தாலும் அவங்களுக்கு 1,00,000 ஓட்டு, ஆவரேஜா ஒரு தொகுதிக்கு 1,00,000 ஓட்டு மக்கள் கொடுக்குறாங்கன்னா மக்கள் அவங்க மேல அவ்வளோ நம்பிக்கை. இப்போ பிஜேபி என்ன சொல்றா, நான் மோடி என்னோட பிரதமர் மோடிங்க, திமுக கூட்டணி என்னோட பிரதமர் ராகுல்ங்கிறாப்புல, அதிமுக எதுவுமே சொல்லாம பெரிய கட்சி தேர்தலில் பங்கெடுக்கிறாப்புல. ஆனா நாம் தமிழர் இது எதையுமே அஷ்யூர் பண்ணல. அப்படிங்கும்போது அவன் தேர்தலில் பங்கெடுக்கிறான், அவனுக்கு வந்து ஓட்டு போடுறான்னா, மக்கள் ஓட்டு போடுறான்னா அவ்வளவு நம்பிக்கையை நாம் தமிழர் மேல வச்சிருக்கான். அந்த நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் இது உயர்ந்துகிட்டே வரும்போது கட்டமைப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். நிறைய இடங்கள்ல பிஜேபிக்கு எப்படி பிரச்சனை வந்து பூத் ஏஜென்ட் இல்லாத பிரச்சனை இருந்துச்சோ, அதே போல நாம் தமிழர் கட்சிக்கும் நிறைய இடங்கள்ல பூத் ஏஜென்ட் இல்லை, போய் ஓட்டு கேட்கறதுக்கு வந்து எந்தெந்த ஊருக்கு போகணும்னு ஒரு பிளான் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி நானுமே ஒரு சில தொகுதிகளில் கண்கூட பார்த்தேன். நிறைய கிராமங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களோ இல்லை அந்த மாவட்ட பொறுப்பாளர்களோ நகர பொறுப்பாளர்களோ ஒன்றிய பொறுப்பாளர்கள் போயிட்டு ஒரு 10 பேர் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம், எங்க சின்னம் இது, எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்கல. இப்போ குறிப்பா சொன்னோம்னா இளைய சமுதாய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க, வாக்களிக்கிறாங்க. ஏன்னா கையில வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, ஆன்லைன்ல எல்லாமே பார்த்துடுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் அந்த அளவுக்கு பயன்படுத்த தெரியாது கிராமப்புறங்களில். அவங்களுக்கு நேரடியாக சென்று இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுறோம், இந்த மாதிரி எங்களுடைய சின்னம்னு சொல்லணும். ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து வாக்கு கேட்க போகவே இல்லை நாம் தமிழர் கட்சிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தது. அப்படி இருந்துமே நீங்கள் சொன்ன மாதிரி சராசரியாக ஒரு தொகுதிக்கு வந்து 1,00,000 ஓட்டுகளே பெற்றிருக்காங்க. என்கிட்ட கூட ஒரு முன்னாள் தம்பி ஒருவர் கூட இந்த தேர்தல் முடிந்ததுக்கு பின்பாக பேசும்போது சொன்னாரு, அண்ணன் வந்து இயக்குனர் அமீர் வந்து எத்தனையோ இடங்கள்ல அண்ணனை வந்து இழிவா பேசியிருக்காரு, தவறாக பேசியிருக்காரு. ஆனா அமீர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னுடைய தம்பி நல்லவன் அப்படின்னு தோல் மேல கைப்பட்டு நிற்கிறது. ஆனால் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 10 ஆண்டு 12 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் அண்ணனோடு பயணித்தவர்கள், அண்ணன் ஒரு வார்த்தை வாடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டா நாங்கள் போகாம இருக்குமா? ஆமா, இல்லை இதுதான் இப்போ நாம் தமிழரோட இதே பிரச்சனைன்னா, அதாவது தலைமையில உள்ளவங்க ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. இப்போ அமீர் அவர்களை எதிர்த்து பேசினாலும் சரி, இல்லை வந்து வேற யாராச்சும் விமர்சனம் கட்சியில் விமர்சனம் பண்ணாலும் சரி, அவங்கள வந்து ஏற்றுக்கிறதுக்கு பேசுவாங்க. இப்போ அண்ணாமலையே வந்து நாம் 2024 கட்சியே இருக்காது சொல்லி பேசினாலும் போய் சீமான் போய் வந்து கட்டி பிடிச்சாரு. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு இணக்கமா ஒரு நட்பு ரீதின்னு பார்ப்பாங்க. ஏன் தம்பிகள் இல்லை, அதுதான் என்னன்னா, ஆனா நாம் தமிழ் கட்சி விலக்கப்பட்டவரோட அவங்களோட நாம் தமிழ் கட்சியில இருக்கிறவங்க போய் பேசினாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களையும் நிக்கிறாங்க. இல்லை இதுல இன்னொரு விஷயமும் நம்ம நுட்பமா பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு பாசறை அப்படிங்கிற ஒரு பாசறை எந்த கட்சி? நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு. இதை நம்ம பேசும்போது இதுவே என்னன்னா நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான பேச்சு அது மாதிரிதான் இருக்கும். இந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, இப்போ நாம் தமிழ் கட்சி உள்ள கட்டமைப்பு நடக்கிற பிரச்சனை இருக்குல்ல, இதை பேசினாலே பாத்தியா இவன் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பேசுறாங்க, நாம் தமிழ் கட்சி கட்டமைப்பு வந்து சதைக்கிற மாதிரி, இதெல்லாம் வெளிப்படையா ஏன் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இதே உள்ளுக்குள்ள பேசாம வெளிப்படையா பேசலாம். இப்ப நம்மளுடைய குழந்தை ஒரு தவறு செய்து அந்த குழந்தையை நம்ம அடித்து திருத்தணும் அப்படின்னா அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். ஆமா, அதே போல நாம் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழ் கட்சி வளரணும்னு நினைக்கிறோம், கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறோம், கட்சி எதிர்காலத்துல நல்லா வரணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னா, விடுதலை புலிகளை மையமா வச்சு விடுதலை புலிகள் ஆதரவாளர்களாகவும் விடுதலை புலிகள் இன்னொரு கட்டமைப்பாகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, விடுதலை புலிகள் எப்படி கட்டமைப்பு வச்சிருந்தாங்களோ அதுல அட்லீஸ்ட் ஒரு 50% இந்த கட்டமைப்பு இருக்கணும்ல. அவங்க யாருக்கு அவங்க விடுதலை புலிகள் வந்து யாரை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னாலும் அவங்க மேல 2 பக்கமும் விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணி உண்மையான ஒரு ஆதாரம், உண்மையான ஒரு தகவல் இருந்தா மட்டும்தான் அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க மேல வந்து சட்டப்படி அந்த புலிகள் இயக்குன சட்டப்படி அதுக்கு சட்டம் பாயும். அதே மாதிரி அவங்க வச்சிருந்த கட்டமைப்பு எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு வச்சிருந்தாங்க, ஒரு தனி நாடே வச்சிருந்தாங்க. இங்க அதுதான் எங்களுக்கு அடையாளம், அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கட்சியை நடத்துறோம். அப்படிங்கும்போது இங்கேயும் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்சியில இருக்கணும்ல. அப்ப அதை நம்ம கேட்கும்போது இங்க வந்து சிக்கலா வரும். என்னன்னா, நம்ம புலிகளை நேசிக்கிறோம், விடுதலை புலிகள் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து புலிக்கொடியேந்து நடத்தும் போது அதே போல கட்சி கட்டமைப்பு இருக்கணும்னு நினைக்கிறது இங்க பலருக்கு வந்து சிக்கலா அமையுது. அது என்னன்னா, அது என்ன பிரச்சனைன்னு நம்ம அதை கட்சிக்குள்ள போய் உள்ள நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ண முடியாது, அவங்க சிக்கல். ஆனா மக்கள் நம்புறோம், அந்த நம்பிக்கையை வீணடிக்க கூடாதுங்கிறத நம்ம பொதுமக்கள் வந்து நாம் தமிழ் பெரிய அளவு நம்புறோம். இப்ப இந்த தேர்தலில் நீங்க பாராளுமன்ற தேர்தலில் 1,00,000 ஓட்டு கொடுத்துருக்கோம்ல, யாரு பிரதமர்னே சொல்லாமலே, யாரு வந்து நாங்க இது பண்றோம்னு சொல்லாமலே, இதே
இது வந்து சட்டமன்ற தேர்தல்னு வச்சுங்களேன், இதை விட 3 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா சீமான் அங்க முதல்வரா நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க. அப்ப நிறைய பேர் இந்த தேர்தல் நானே நிறைய வெளில போய் போகும்போது கேட்டிருக்கேன், யாருக்கு ஓட்ட போட போறீங்க அப்படின்னு கேட்கும்போது சில பேர் நாம் தமிழருக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் எனக்கு நாம் தமிழருக்கு போறதுக்கு எனக்கு ஐடியா இருக்கு, ஆனா இந்த தேர்தல் வேணாம், இந்த தேர்தலில் வந்து சீமானுக்கு யாரு பிரதமர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவர தேர்தலில் எனக்கு போற ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நாம் தமிழர் ஆதரவாளர்கள், நாம் தமிழருக்கு ஆதரிக்கக்கூடிய மக்கள் வந்து அதிக அளவில் பெருகிட்டாங்க. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், அதை வந்து உறுப்பினராக்கணும், அதை வந்து அவங்க கட்டமைப்புகளை கொண்டு வரணும், அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவனை வந்து தக்க வைக்கணுங்கிறது வந்து அது வந்து கட்சிகளோட விதி. அப்படி கட்டமைக்க தவறினால், அப்படி அவங்கள வந்து உள்ள கொண்டு வந்து கட்சி உறுப்பினராக மாற்றாம கட்சிக்குள்ள கொண்டு வராம இருந்தா 2026 விஜய் வராம அத்தனை பேருமே விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க இப்ப 40 லட்சம் பேர் ஓட்டு போறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுல உறுப்பினராக இருக்கவங்க பார்த்தோம்னா ஒரு 10 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆவரேஜா ஒரு 10 லட்சம் பேர் இல்ல வந்து இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. ஆவரேஜா பார்த்தோம் ஒரு 20 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் உறுப்பினராக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். பாக்கி 20 லட்சம் பேர் ஆதரவாளர்கள் தான், யாருன்னே தெரியாது, ஓட்டு போட வந்தான். ஆனா விஜய் வந்துட்டு அப்படின்னா அந்த 20 லட்சம் பேரும் அங்க போயிருவான். இந்த 20 லட்சம் பேர் கட்சியில உறுப்பினர் இருக்கான் பாத்தீங்களா, அவன்லயும் ஒரு 10 லட்சம் பேர் தான் ஆக்டிவா இருப்பான், மிச்சம் 10 லட்சம் பேர் ஆக்டிவா இல்லாம இருப்பான். அவன் 2 நம்ம கட்சியில உறுப்பினர் தான் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருந்திருப்பான்ல, அவனும் அங்க போயிருவான். இல்ல நான் நிறைய கட்சிகளை பார்த்திருக்கேன், நிறைய கட்சிகள் பிரச்சாரங்கள்லாம் பார்த்திருக்கேன். ஆனா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் குடும்பத்தோடு போய் பிரச்சாரம் பண்ணுவது, முதியோர்கள் பிரச்சாரம் பண்ணுவது, சிறிய குழந்தைகள் போய் பிரச்சாரம் பண்ணுவது. இன்னும் சொல்லணும்னா வெளிநாட்டுல தன்னுடைய மனைவி, குழந்தைகள், தன்னுடைய பெற்றோர்களை எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய சொந்த தாய் நிலத்தை விட்டுட்டு வெளிநாட்டுல அரபு தேசங்கள்ல வேலைக்கு போறவங்க கூட மாதம் ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்க கூட இந்த தேர்தல் சமயத்துல என்ன பண்றாங்க, ஒரு 10 நாள் விடுப்பெடுத்து நான் நாம் தமிழர் கட்சிக்காக வந்து பிரச்சாரம் பண்றேன்னு சொந்த செலவு பண்ணி கட்சியை உயிரா நினைக்கிறான். கட்சிக்காக என்ன பண்ண நினைக்கிறான், கட்சியை உயிரா நினைக்கிறாங்கிறத விட இந்த தமிழ்நாட்டை வந்து உயிரா நேசிக்கிறான். இந்த தமிழ் தேசியத்தை வந்து நம்ம எப்படியாச்சும் மீட்டெடுக்கணும், தமிழ் தேசிய ஆட்சியை மலர வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ இல்ல. இப்ப இந்த வெளிநாட்டு வேலைகளுக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன அங்க தோணும் அப்படின்னா, இந்த நாடு இப்ப துபாய்னா துபாயில சாலைகள் எப்படி இருக்கு, குடிநீர் எப்படி இருக்கு, மின்சாரம் எப்படி இருக்கு, இது ஏன் தமிழ்நாட்டுல நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது, நம்மளுடைய சாலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அப்ப திரு சீமான் சொல்றது சரி அப்படிங்கிறதுல மாறிடுறாங்க. அதே போல நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல இருந்து விடுமுறை ஒரு 10 நாள் விடுபெடுத்து வந்துட்டு தன்னோட குழந்தைகள், மனைவி, பெற்றோர்களோட இல்லாம கூட தேர்தலுக்காக ஒரு 10 நாள் ஒரு 8 நாள் அவங்க தேர்தலுக்காக செலவு பண்ணிட்டு போற காட்சிகள்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எந்த கட்சிக்குமே அமையாது, எந்த கட்சிக்குமே அமையாது. இது திமுக அதிமுக பொறாமப்படக்கூடிய கட்சினா நாம் தமிழ் கட்சி தான். என்னன்னா அவன் காசு கொடுத்து கூப்பிடுவான், ஐடிவிங்க கூட காசு கொடுத்து ஐடிவிங்கே காசு கொடுத்து கூப்பிடுவான், பிரச்சாரத்துக்கு காசு கொடுத்து கூப்பிடுவான். ஆனா இது எதுவுமே இல்லாம அவங்களுக்கு நாம் தமிழுக்கு இருக்க இந்த இளைஞர் சக்தி இருக்குல்ல, இந்தியாவுல வேற எந்த கட்சிக்கும் இருக்காது, தமிழ்நாட்டுல கிடையாது, இந்தியாவுல எந்த கட்சிக்குமே இந்த மாதிரி ஒரு இளைஞர் சக்தி, இந்த மாதிரி ஒரு கூட்டம் அமையவே அமையாது. இத சரியா இந்த இத்தனோடு கூட்டம், இந்த கூட்டம் இருந்தா போதும், இவ்வளவு பேர் இருந்தா போதும், இவ்வளவு பேரை வச்சு தமிழ்நாடு ஆட்சி பிடிக்க முடியும். ஸ்ட்ரக்சர் பண்ணா. நான் கூட ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன், இந்த மற்ற கட்சிகள்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார் வீரர்கள் குடிச்சு விட்டு இந்த குடி போதைக்காகவும் சாராயம் கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் வந்து பிரச்சாரத்துக்கு போறாங்க. இந்த மாநாடுகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துருப்போம், அந்த அங்க இருக்கக்கூடிய சேர்களை தூக்கிட்டு போறது, அங்க இருக்கிற சட்டி, அண்டா இதெல்லாம் தூக்கிட்டு போறதெல்லாம் பார்த்துருவோம். ஆனா நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் ஒரு கூட்டம் முடிஞ்சுச்சுன்னா அந்த கூட்டம் நடந்ததுக்கான தடமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய குப்பையில கூட அள்ளி போட்டுட்டு சுற்றுச்சூழல் பாசறை, இன்னும் சொல்லணும் குறிப்பா சொல்லணும்னா குருதிக்குடை பாசறைன்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த சாதி, எந்த மதம், எந்த மொழி, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டாருன்னு தெரிஞ்சா முதல் ஆளாக போய் நின்று குருதிக்குடை கொடுப்பதில் நாம் தமிழர் கட்சியினுடைய குருதிக்குடை பாசறை முதல் இடத்துல இருக்காங்க. அதுல நான் நிறைய இடத்துல குறிப்பா சொல்லணும்னா அவியூர் தினேஷ்னு ஒரு தம்பி, நான் அடிக்கடி தொடர்பு கொண்டு நான் பேசுவேன், இந்த மாதிரி நிறைய குருதிக்குடை வந்து செய்வாங்க. அப்ப நான் பேசும்போது தம்பி இந்த மாதிரி ரத்த வகை உடனே தேவைப்படுதுன்னு அடுத்த 5வது நிமிடத்துல எனக்கு அழைப்படுத்தாங்க, ரத்தம் கொடுக்க ஆள் போயிட்டாங்கண்ணா அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க, நீங்க உயிர்நேயவாதிகள், அந்த மண்ணை நேசிக்கிறவங்க, அந்த மண்ணு வீணாகக்கூடாது, மண் வந்து மலடாகக்கூடாது, வேற எதுவுமே இயற்கை நேசிக்கக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப அர்ப்பணிப்போட இருக்கவங்க. இல்ல இன்னும் சொல்லணும்னா நம்மை மட்டும் பற்றி ஒரு சுயநலவாதியாக நமக்கு அடுத்த தலைமுறையெல்லாம் யோசிக்கிறவங்க. அப்ப அவங்க அடுத்த தலைமுறைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆட்சி நம்ம அடுத்த 2026 இருக்கட்டும், வர்ற அடுத்த முறை எலெக்ஷனா இருக்கட்டும், நம்ம தேர்தலில் வெற்றி பண்ணுங்க. இந்த விஷயம் வந்து ஜெயிக்கிறது விஷயமே. சண்டை போட்டுக்கிட்டே நான் வந்து வெற்றி பெற்றணும். வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணணும், நீங்க கூட்டணி எல்லாம் அமைக்க வேண்டாம்,
கூட்டணி வேணாம், சரி ஓகே கூட்டணி வேணாம், யாரோடையும் கூட்டணிலாம் அமைக்க வேண்டாம், இருக்கிற அந்த 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் ஓட்டு போடுறான்ல அவனை வந்து உறுப்பினராக மாத்தினாலே முடிஞ்சு. 2016 2021 ஜெயிச்சதுக்கு பிறகு பல கிராமங்கள்ல வந்து கிளையே இருக்காது, அந்த ஊர்ல வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்களெல்லாம் சந்திச்சு அவங்கள வந்து உறுப்பினராக மாற்றணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும். செய்யணும். கட்சி வேலை நம்ம கட்சிக்காரங்க கிடையாது. கட்சி அந்த செஞ்சிச்சுன்னா தமிழ்நாட்டில் 2026 ஆட்சியை பிடிக்கலாம். அதுக்கு பிறகு அடுத்த தேர்தல் அப்படி வென்றால் பயிற்சி முயற்சி எல்லாம் போகுது. 2026 ஆட்சியை போதும். இந்த பயிற்சி போதும். 2026 ஆட்சியை பிடிக்கலாம். இவங்க நினைச்சாங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த ஸ்ட்ரக்சரை இது பண்ணி நினைச்சாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே பூத் ஏஜென்ட் போட்டுறோம் எல்லா கட்சியும். 6 மாசத்துக்கு முன்னாடி யாரு பூத் ஏஜென்டா இருக்கணும், யார் இந்த இதுக்கு இருக்கணும்னு சொல்லி 6 மாசத்துக்கு முன்னாடியே போட்டுறான். ஆனா நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு முதல் நாள் யார் பூத் ஏஜென்டா இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு தான் தேடி பாக்குறாங்க. ஏன் இன்னைக்கு நாளைக்கு யாரு பூத் ஏஜென்டா வருது, இன்னைக்கு யார் பூத் ஏஜென்டா வருது, நாளைக்கு தான் தேடி. ஒரு சின்ன தவறுகளை பெரிய தவறு இதெல்லாம். நீங்க தேர்தலை சந்திக்கணும்னா நீங்க வந்து முன்னாடியே தயார். 2026 தேர்தலுக்கு இப்பயே ரெடி ஆயிருவாங்க. இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சிருக்குல்ல, ரிசல்ட் முடிஞ்சுமே இன்னைக்கே எல்லா கட்சியுமே வேட்பாளர்கள் தேர்வு செய்வது, அந்த தொகுதி எல்லாமே வைப்பது எல்லாமே இன்னையில இருந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எந்தெந்த வேட்பாளர் எலெக்ஷன் நிக்கிற அந்த யாரு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து போட்டி போறதுக்குள்ள எம்எல்ஏ கேண்டிடேட் எல்லாமே தயாராகிறாங்க. அங்க நிறைய இப்ப எம்எல்ஏ கேண்டிடேட் சொல்றேன்ல, அதிமுக வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் ட்ரை பண்றான்னு வச்சுங்களேன், இல்ல திமுக 4-5 பேர் அவங்க கட்சியில ட்ரை பண்ணான்னு வச்சுக்கோங்க. ஆனா நாம் தமிழர் என்ன மைனஸ்னா, கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கான்ல, கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கவனும் தேர்ந்தெடுக்காம திடீர்னு யாரோ ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணும்போது, அப்ப ஏன் இவன் கட்சிக்காக சொந்த காசை போட்டு செலவு பண்றாங்க? இது யாருமே வந்து சீமானவர்களோ இல்ல வேற யாருமோ காசு போட்டு கொடுக்குறது, உலகத்தமிழர் காசு இல்லைன்னா தான் சொந்த காசை போட்டு செலவு பண்றான். சொந்த காசை போட்டு தன்னோட உழைப்பு தன்னோட சேமிப்பெல்லாம் எடுத்து செலவு பண்ணி கட்சிக்காக அர்ப்பணிச்சு உழைக்கிறான். அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது வந்து ஒண்ணு கட்சி பதவி, இல்லைன்னா இது மாதிரி எம்எல்ஏ சீட்டோ இல்ல எம்பி சீட்டோ ஏதோ ஒன்று அவன் கட்சிக்காக கொடுக்கணும். ஆனா தேர்தல் தேதி வர்றப்ப நான் யாரை வேணாலும் அறிவிப்பேன், முத நாள் அவன் கட்சியிலே இருந்திருக்க மாட்டான், இல்ல வேற எந்த கட்சியில இருந்திருப்பான். இல்ல இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே வேற உதாரணம் இருக்கு. இதெல்லாம் பெரிய மைனஸ், இதெல்லாம் கட்சிக்கு பெரிய மைனஸ். ஆனா அதான் சொல்றேன், அதையெல்லாம் மீறி இவ்வளவு மைனஸ் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் ஆதரிக்கிறான், மக்கள் உங்களை நம்புறான். ஏன் நம்புறாங்க அப்படின்னா, என் இனத்தை சார்ந்த மண்ணுக்காக பேசுறான். கீழே சீமான் நம்புறாங்கிறத விட சீமானோட ரிஃப்ளெக்ஷனா அதோட இன்னொரு ரிஃப்ளெக்ஷனா அங்க கீழே இறங்கி வேலை பார்க்குறாங்க பாருங்க. கட்சி நிர்வாகிகள் அங்க வேலை பார்க்கறாங்கல்ல, கட்சி நிர்வாகிகள் வந்து அதை சீமானோட பிரதிபலிப்பா அங்க களத்துல பார்க்கும்போது மக்கள் நம்பி இப்படிதான் வந்து சீமான் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லி பிரதிபலிப்பா நம்பி ஓட்டு போடுறாங்க. இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் ஏன் வந்து சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு பலமா இருக்காரு அப்படின்னா, அவருடைய மிகப்பெரிய பலம்னா தம்பி தங்கைகள் தான். நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். இப்ப நாளைக்கு மாநாடு அப்படின்னா இரவு முழுவதும் தம்பிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வேலை பார்ப்பாங்க. யாரையும் வேலைக்கு ஆள் வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு வசதியான கட்சி கிடையாது. ஒரு கம்பி கட்டணுமா அவங்களே கட்டுவாங்க, ஒரு மேடை போடணுமா அவங்களே வந்து வேலை பார்ப்பாங்க, ஒரு மைக் செட் வைக்கணுமா அவங்களே வருவாங்க. எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக போயிட்டு நைட்டு படுக்கும்போது நாளைக்கு அண்ணன் வந்துருவாரு, அண்ணன் வரும்போது அண்ணன் தூரத்துல இருந்தாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில வரும்போது இப்படி கையை காட்டுவாரு. கீழே இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் இப்படி கையை காட்டுவாங்க. அந்த ஒரு நொடிக்காக அண்ணன் சீமானுக்காக வந்து எத்தனையோ தம்பிமார்கள் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. வேற எந்த கட்சிக்கும் நீங்க பாருங்களேன், எல்லா இடத்துலையும் பணம் கொடுத்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துப்பா நீங்க இங்க பதாதையை வைங்க, இங்க சூரட்டி விட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் மாவட்ட செயலாளர்ல இருந்து நகர பொறுப்பாளர்ல இருந்து எல்லாருமே போயிட்டு வந்து சூரட்டி விட்டுவாங்க. மற்ற கட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இவர் மாவட்டம், இவர் நகரம், இவர் ஒன்றியம் பேசுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பங்காளி, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, அத்தை, இந்த மாதிரி ஒரு உறவுகளோட இருக்கக்கூடிய ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். மற்ற கட்சி கூட்டத்துக்கு வந்து போறவங்க வந்து அந்த அளவுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில ஒரு கூட்டம் அப்படின்னா ஒரு கோவில் திருவிழாவுக்கு போற மாதிரி குடும்பத்தோட போயிட்டு நிறைய உறவுகளை பார்த்துட்டு ஒரு புகைப்படம் எடுத்துட்டு அதை முகநூல்ல போடுவது, இந்த உறவுகளை நான் இன்னைக்கு சந்திச்சேன், இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பலம் தானே. இல்ல இதுதான் நான் என்ன சொல்றேன், கட்சியோட பிணைப்பா இருக்குது. இப்ப நீங்க அதிமுக இருப்பான், திமுக இருப்பான், கட்சியோட பிணைப்பா இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இருந்தோம்னா இதுல நம்ம அதிமுக இருந்து நம்மளுக்கு என்ன லாபம், திமுக இருந்து என்ன லாபம்னு தான் இருப்பான். ஆனா நாம் தமிழர்ல நமக்கு என்ன லாபம்னு நினைக்க, நம்ம இனத்துக்கு என்ன லாபம், இந்த நம்ம இருக்கிற அந்த கட்சிக்கு என்ன நம்ம பண்ண முடியும், இந்த இனத்துக்காக நம்ம என்ன பண்ண போறோம், அந்த கட்சியை வச்சுக்கிட்டு இருந்தா அவன் நேசிக்கிறனாலதான் இவ்வளவு நீங்க சொல்றீங்களா பிணைப்பு இவ்வளவு. ஏன்னா அதே மாதிரியே இன்னொருத்தனை பாக்குறான். இல்ல இப்ப மற்ற நான் இனத்தை நேசிக்கிறேன்,
நானும் கூட்டத்துக்கு வர்றேன். கூட்டத்துக்கு வரும்போது இன்னொருத்தனை பார்க்குறேன். இது மாதிரி நிறைய பேர் அதே மாதிரி கனெக்ட்ல நிறைய பேர் இருக்கும்போது தான் எல்லாரும் ஒண்ணா செய்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்தோம்னா அவதார் படத்துல அந்த மரம் காப்பாங்க, மரத்தை காட்டி அதை வந்து மரத்தை வந்து அழிக்கிறதுக்கு வருவாங்கல்ல, அதை அழிக்க விடாம எல்லாரும் ஒரு கனெக்ஷன் பாண்டிங்ல இருப்பாங்கல்ல, அந்த ஒரு மாதிரி இதை வச்சுட்டு அந்த வேவ் லென்த் அதே பாண்டிங் தான் இந்த நாம் தமிழர் கட்சியில உள்ள உறுப்பினர்களோட பாண்டிங். அந்த ஆலமரம் தான் நாம் தமிழர் கட்சி. இல்லை, அதே போல் மற்ற கட்சிகளில் மாவட்ட செயலாளருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாரெல்லாம் உறுப்பினர் இருக்காங்க, யாரெல்லாம் தொண்டர்கள்னு பேர் கூட தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் அனைவரையும் தெரியும். ஏன்னா எல்லாரையும் சந்திச்சுப்பாங்க, எல்லாரோடையும் பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க. அதான் சொன்னேன், ஒரு உறவு முறையோட இருப்பாங்க, மாமா மச்சான் அந்த உறவு முறையோட இருப்பாங்க. யாரும் வந்து அந்த ஒரு நான் வந்து மாவட்ட செயலாளர், நான் வந்து மாநில பொறுப்பாளர், அந்த ஒரு வேறுபாடுகள் இருக்காது எல்லாத்தையுமே. அது ஒன்று தான் நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்குது. 26 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயத்த நம்ம பேசி சொன்னோம். பார்ப்போம் நாளைய நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் நாம் தமிழர் கட்சி இன்னும் அதிகமான வாக்குகள் பெற்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் ஓட்டு கவுண்டிங் போயிட்டு இருக்கு. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். இறுதியாக நானும் ஒரு சொல்கிறேன், இந்த வாக்கு வச்சுக்கிட்டு சுதாரிச்சாங்கன்னா 2026 ஆட்சியை பிடிக்கலாம். கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கலாம். சுதாரிச்சால் மக்கள் நம்புறான், உங்களுக்கு நம்பி ஓட்டு போடுறான். நீங்கள் யாருமே எதிர்பார்ப்பெல்லாம் ஓட்டு போறாங்க போது நீ காசு கொடுத்தாலும் திமுக எவ்வளவு காசு கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்புறான். கண்டிப்பா 2026 ஆட்சியை பிடிக்கலாம், இல்லை எதிர்கட்சி ஆகலாம். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி ஸ்ட்ரக்சர் மாற்றணும். கட்சிக்காரங்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும். நீங்க என்ன பண்ணாலும் உன்னை கட்சி விட்டு தூக்க மாட்டாங்க, நம்பிக்கை ஊட்டணும். இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் வந்தாதான் அங்க கட்சி இன்னும் மேல மேல வளரும். கண்டிப்பா பிரபா, இதே போல பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி.